வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம வந்துட்டு ச அற்புதமான பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஏன் இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன்னா, நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அ அதாவது ம் எ போன பதிவுல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதிய பத்தி பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்டின்னா, 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடத்து அதிபதி 12 வீடுகளில் இருக்கும்போது என்னென்ன மாரியான பலன்கள் கொடுக்கும் அப்டிங்கிறத, நமக்கு தெரிஞ்ச வகையில ஓரலா பார்க்கலாம். சரிங்களா? 5ஆம் இடத்ததிபதி லக்னத்துல நிக்கும்போது, கொடுத்து வச்சவர்ன்னு தான் சொல்லணும். பூர்வ புண்ணிய பாக்கியம் அனைத்தும் அவருக்கு கிடைக்கும். நீதி நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்கும். நெனச்சத சாதிக்கக்கூடியவராக இருப்பார். புத்தி கூர்மை அதிகமாக இருந்தாலும் நெனச்சத சாதிக்கணுங்க. எண்ணம்ங்கிறது 5ஆம் இடங்க. ஸோ அந்த எண்ணத்த அனைத்தையும் வந்து செயல்படுத்தக்கூடியவரா இருப்பார். 5ஆம் இடம் வந்து குலசாமிய குறிக்கும். ஸோ குலதெய்வ கோயிலுக்கு அதிகம் போறவராக இருப்பார். ஆன்மீக சிந்தனை அதிகம் இருக்கும். சரிங்களா? பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள் அவருக்கு ஆதாயமாக செயல்படும். சரிங்களா? ஆ ஆன்மீக பற்று இவர்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதி 2ல இருந்துச்சுன்னா, வாக்கு வன்மை உண்டு. சரிங்களா? குழந்தைகளுக்கு நன்மை உண்டு. அதேபோல பார்த்தீங்கன்னா, உண்மை பேசக்கூடிய நபராக இருப்பார். உண்மைய நடந்து நட உண்மைய அறிந்து நடக்கிறவராக இருப்பார். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, பூர்வீக தொழில் மேன்மை இருக்கும். சரிங்களா? ஆன்மீக மூலம் வருமானமும் இருக்கும். சரிங்களா? எல்லாம் குலதெய்வத்தின் மூலமாக வருமானம் உண்டு. சில பேர் பூசாரியாகவும் இருப்பார்கள். அதேபோல பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல நிக்கும்போது, இவர்களுக்கு வந்து இசையில் ஆர்வம் அதிகம் இருக்கும். பாடல் பாடுறதுல ஆர்வம் அதிகம் இருக்கும். அதில வருமானமும் உடையவர் நபர்களாகவும் இருப்பார்கள். சரிங்களா? அதேபோல சகோதரன் மீது பற்று இருக்கும். அவர்களால் தொழில் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர்கள் தொழில் பண்ணீங்க கொஞ்சம் சரிங்களா? அவர்கள் பேர்ல பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பணத்த இழக்க நேரிடும். 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா, ஏன்னா 5க்கு 4ங்கிறது 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். சரிங்களா? சிறந்த அறிவாளிகள் தான். சரிங்களா? 12ஆம் இடம் இருந்தாலும் அறிவாளிகள். அ பிள்ளைங்களுக்கு இது வந்து சூப்பரா இருக்கும். சரிங்களா? பிள்ளைகள் வந்து ஃபாரின் போய் போய் படிக்கிறதுக்கு அமைப்புகள் உண்டு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த அ அந்த ஒரு விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அ எளிமையா இருப்பார் மனிதர் பார்க்கறதுக்கு. சரிங்களா? உடல் உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கட்டாயம் உண்டு. சரிங்களா? போட்ட பணம் வேஸ்ட் ஆயிரும்னு சில பேர் பயன்படுவாங்கல்ல. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீணாகாது. போட்டது கிடைச்சிரும். அத விட உங்களுடைய உழைப்ப பொறுத்து உங்களுக்கு ஒரு வருமானத்த குடுத்துரும். 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா, சரிங்களா? ஆ சிறந்த அறிவாளி தான் இவர்களும். கலை சார்ந்த ஈடுபாடுகள், அ அது சார்ந்த வகைகளில் லாபங்கள், சரிங்களா? திடீர் பணம் அமைதல், இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆ பெருசா சொல்ல போனோம்னா, குலதெய்வ அனுகிரகம் வந்து அற்புதமா இருக்கனால, வீட்ல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அது தானே வந்து சரியாகிக் கொள்ளும். 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல நிக்கும்போது, பிள்ளைகளால் ஆ கவலைகள் இருக்கும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு செய்யக்கூடியவராக இருந்தாலும், ஆ 5, 6 அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வருமானமாகவும் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு அது 2ஆம் இடம். சரிங்களா? இவருக்கு வந்து அதுல கொஞ்சம் விரயமா இருக்கும். ஆ புத்திர பாக்கியம் சில பேத்துக்கு தடைகள் ஏற்படும். சரிங்களா? தடைப்பட்டு அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். சரிங்களா? ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது, மேடை பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரிங்களா? ஆன்மீக மேடை பேச்சாளராக வர்றதா இருக்கட்டும். காதல் வ காதல் கல்யாணம் பண்றவங்க, காதல் பிடித்தவர்கள், அ கலை சார்ந்த விஷயங்கள் பிடித்தவர்கள், சரிங்களா? நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே இவங்க அக்கறை காட்டுவாங்க. அ 5ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்கும்போது, தெய்வ நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும், பின்காலத்துல வந்து அது வந்துரும். சரிங்களா? பூர்வீக சொத்துக்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அத பூர்வீக சொத்த சில பேர் வந்து பகுதியா வித்துட்டு, அதுக்கப்புறம் அதாவது இந்த இடத்த வித்துட்டு அந்த இடம் வாங்குறேங்கிற பேர்ல போயிருவாங்க. 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது, எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆ ஆசிரியர் தொழில் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நீதி நேர்மையை கடைபிடித்தவராக இருப்பார். சரிங்களா?
அ எப்படி சொல்றது? அ தந்தையார் சொத்து, பூர்வீக சொத்து இது அனைத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். அ 9ஆம் இடம் அப்படின்னாவே நல்ல ஒரு பாக்கியம். அதாவது 1, 5, 9கள். இதுல 9ஆம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானங்கள்ல போய் நின்னாலும் அது பெரிய ஒரு அ யோகம். சரிங்களா? சாஸ்திர கல்வி, தரிசனம், ஆன்மீக யாத்திரைகள், குரு உபதேசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாரி விஷயம்லாம் நல்லா இருக்கும். 5ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது, பூர்வீக தொழில் அமையும். சிலருக்கு வந்து திருப்பணிகள் அமையும். ஆலய திருப்பணிகள், அரசியல் சில பேத்துக்கு அமையும். ஆன்மீகம் சில பேத்துக்கு அமையும். சரிங்களா? சட்டம் துறைகள், பட்டத்துறைகள், பட்டப்படிப்பு வாங்குறது. அதேபோல பார்த்தீங்கன்னா, ம் அ பல தீர்த்த யாத்திரைகள் அ போயிட்டு வர்றதா இருக்கட்டும். அ புண்ணியங்கள் அதிகம் சேர்க்கிறது. சரிங்களா? சாமர்த்தியமாக அரசியலில் இருந்து ஜெயிப்பது. இது போன்ற விஷயங்கள் நல்லாருக்கும். புத்திரர்கள் வந்து அரசியல்லயும் இருப்பார்கள். அதேபோல பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல நிக்கும்போது, என்னென்ன மாரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் அவங்களுக்கு கைகூடும். சரிங்களா? ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நூல்கள் எழுதுறவங்களா இருப்பாங்க. இல்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு பேசுறவங்களா இருப்பாங்க. எழுத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? எழுத்தால வெற்றியடையக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். சமயம் சார்ந்து அதாவது சமயம்னா அந்த சமயம் இல்ல. அ தான் இருக்கும் சமயம். சரிங்களா? அதை சார்ந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா, இவங்க வந்து பூர்வீக சொத்த விட்டு கொஞ்சம் வெளியேறி தான் ஆகணும். சரிங்களா? குழந்தைகளால சில மனவேதனையும், இல்லன்னா புத்திரர் சோகம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். சரிங்களா? தத்து பிள்ளைகளா போறதுக்கு சில பேருக்கு வாய்ப்புண்டு. சில பேர் தத்து பிள்ளைய பிறகு தத்தெடுத்து வளர்ப்பாங்கல்ல, அதற்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான பதிவுல நம்ம பார்க்கலாம்.